இரவுக்கு இங்க தங்க 11 லட்சமா? அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? உலகம் முழுக்க இந்த இடம் ஃபேமஸ். அப்படி என்ன இடம் தானே கேக்குறீங்க? தாஜ்மஹால் அப்படிங்கிறது உலகத்திலேயே ரொம்பவே ஃபேமஸான ஒரு நினைவு சின்னம். இந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடி ஒரு ஆடம்பரமான ஹோட்டல் இருக்குங்க. இந்த ஹோட்டல்ல ஒரு இரவு தங்குறதுக்கு ஒருத்தர் லட்சக்கணக்கான ரூபாய் செலுத்தணும். இந்த ஹோட்டல் தான் உலகத்திலேயே மிக ஆடம்பரமான ஹோட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன இந்த ஹோட்டல்ல ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஆக்ரா நகரத்துடைய பெயர் வரும்போது தாஜ்மஹால் மட்டும்தான் முன்னாடி வரும். ஆனா தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரபலமான இடம் தான் இப்ப நான் சொல்ல போற ஹோட்டல். இந்த ஆக்ரா நகரத்துல இருக்கக்கூடிய மிகவும் ஆடம்பரமான ஹோட்டல் தான் இது. ஸோ அந்த ஹோட்டலுடைய பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபராய் அமர் விலாஸ். இந்த ஹோட்டலுடைய பெயரு இதுதான். ஹோட்டல்ல இருந்து தாஜ்மஹாலுடைய அழகை ரசிக்கக்கூடிய காட்சிகள் காரணமாக இந்த ஹோட்டல் அப்படிங்கிறது உலக புகழ் பெற்றதா இருக்குது இப்போ வரைக்குமே. இந்த ஹோட்டலை கட்டும்போதே தாஜ்மஹாலுடைய மையத்தில் வச்சுதான் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஹோட்டல்ல இருந்து நீங்க தாஜ்மஹாலை ரொம்ப தெளிவா கிளியர் கட்டா பார்க்க முடியுமா? அதற்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல இருந்து தாங்கள் தங்கி இருக்கும் அறையிலிருந்தே தாஜ்மஹாலை கண்டு கழிக்கக்கூடிய நோக்கத்துக்காகவே பல சுற்றுலா பயணிகள் உலகம் முழுக்க இருந்து இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்களாம். இந்த ஹோட்டல் தாஜ்மஹால் மாதிரியே கட்டப்பட்டிருக்கிறது தான் கூடுதல் ஸ்பெஷாலிட்டியே. இந்த ஹோட்டல் இதனுடைய அழகிய கட்டிடக்கலை, அது போக இதுல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சூழலுக்காகவே உலகம் முழுக்க ஃபேமஸா இருந்து வருது. இதனுடைய என்விரான்மெண்ட் அப்படி இருக்குமா? அப்புறம் இந்த ஹோட்டல்ல ரொம்ப பிரபலமான ஒரு அறை இருக்கு. அந்த அறைக்கு பேரு கோஹினூர்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆடம்பரமான சூட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறை சுமார் 275 சதுர மீட்டர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சு காணப்பட்டிருக்குமா. கோஹினூர் சூட்ல பாத்தீங்கன்னா படுக்கை அறை, சாப்பாட்டு அறை, இது மாதிரி பல வசதிகள் இருக்கு. இதனுடைய ஒவ்வொரு அறையிலிருந்துமே நீங்க தாஜ்மஹாலை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷலே. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஜூனியரும் இந்த அறையில் தான் தங்கியிருந்தாருன்னு சொல்லப்படுது. அதனால தான் ஓபராய் அமர் விலாஸ் ஹோட்டல்ல இருக்கக்கூடிய கோஹினூர் அறை அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு ஃபேமஸா இருக்கு இப்போ வரைக்கும். கோஹினூர் அறையுடைய கட்டிடக்கலை முகலாய காலத்தை ஒத்ததாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது போக இந்த அறை பளிங்கு கற்களால் ஆன தூண்களை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பலரையும் ஈர்த்திருக்கு இப்ப வரைக்கும். இது ஒரு பெரிய குவிமாடத்தை கொண்டிருக்காங்க உள்ளுக்குள்ள. இந்த அறையுடைய படுக்கை அறையிலிருந்து நீங்க தாஜ்மஹாலை தெளிவா பார்க்க முடியும். இந்த அறையில நீங்க ரொம்ப அமைதியா இருக்க முடியும். நீங்க எந்த சத்தத்தையும் கேட்க கூடாது அப்படின்னு விரும்பக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த அறை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சவுண்ட் ப்ரூஃபா, ரொம்ப வசதியா, கம்ஃபர்ட்டா இருக்குமா. ஓபராய் அமர் விலாஸ் ஹோட்டல்ல இருக்கக்கூடிய கோஹினூர் சூட்ல ஒரு இரவு தங்கறதுக்கு நீங்க 11 லட்சம் ரூபாய் செலுத்தணும். அதனால தான் இந்த ஹோட்டலும் இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய கோஹினூர் சூட்டுமே உலகம் புகழ் பெற்றது. அது போக ரொம்பவே காஸ்ட்லின்னு சொல்றாங்க. ஸோ மக்களே, உங்க யாருக்கெல்லாம் இந்த ஹோட்டல்ல தங்கணும்னு ஆசை இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க.